Hi friends, welcome to Her Voice, a journey from fear to fluency. நீங்கள் வாய் திறந்து பேசுறதுக்கே பயந்துட்டு இருக்கீங்களா? மற்றவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, நம்ம பேசுறதை பார்த்து நம்மளை கிண்டல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? டோன்ட் வரி. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு 5 ஸ்டெப்ஸ் சொல்லித்தரேன். அதை நீங்கள் கண்டினியூஸாக ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா யூல் பிகம் ஃப்ளூயண்ட் வெரி சூன். இந்த 5 ஸ்டெப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் பேசுகிறது அப்படிங்கிறது ஒரு ஸ்கில். நாலேஜ்க்கும் ஸ்கில்க்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நாலேஜ் வேறு, ஸ்கில் வேறு. ஸ்கில் அப்படிங்கிறது ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். இப்போ சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிற மாதிரி, நம்ம நடக்க கற்றுக்கிட்ட மாதிரி, அதெல்லாமே ஒரு ஸ்கில். ஸ்டார்டிங்கில் யாருக்குமே அந்த ஸ்கில் இருக்காது. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்கில் வந்துடும். இப்போ சைக்கிள் ஓட்டுறது எடுத்துக்கோங்க. சிலர் ஒரு நாளில் கற்றுப்பாங்க, சிலருக்கு 1 வாரம் ஆகும், சிலருக்கு 1 மாதம் ஆகும். ஆனாலும் கற்றுப்பாங்க. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண அந்த ஸ்கில்லுன்றது வந்துடும். ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது, இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜை பேசுகிறது அப்படிங்கிறது ஒரு ஸ்கில். அது கண்டிப்பாக பேச தான் வரும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஒரு ஸ்கில்லை ஒருத்தரால் டெவலப் பண்ணிக்கவே முடியாது. அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நாலேஜ் கிடையாது. மைண்டில் மட்டும் வச்சுட்டு இருக்கிறதுக்கு நாலேஜ் கிடையாது. ஸ்கில் அப்படிங்கிறது ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். அது ஸ்விம்மிங்காக இருந்தாலும், சைக்கிளிங்காக இருந்தாலும், இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷாக இருந்தாலும். அதனால் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிக்க வேண்டியது we need to practice. ஓகே, இப்போ இந்த 5 ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப், டாக்கிங் டு யுவர் செல்ஃப். நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லாங்குவேஜ் எப்படி கற்றுக்கணும் அப்படின்னா, நம்ம பேசும்போது நம்ம வாய்ஸை நம்ம காது கேட்டு நீ பேசுகிறது கரெக்டு தான் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நம்மளால் தைரியமாக பேச முடியும். நம்மளை ஜட்ஜ் பண்ணுறது வேறு யாரோ கிடையாது, நம்மளோட ஓன் இயர்ஸ் தான். நம்ம பேசும்போதே ஏன் நிறுத்திடுறோம் அப்படின்னா, நம்ம காது நமக்கு சொல்லும், நீ பேசுகிற லாங்குவேஜ் மற்றவங்க மாதிரி இல்லை, நீ ஃப்ளூயண்ட்டாக பேசலை அப்படின்னு சொல்லி நம்மளை நிறுத்தி வச்சிடும். ஸோ நம்மளை ஜட்ஜ் பண்ணுறது வெளியில் இருக்க மக்கள் இல்லை, நம்ம தான், நம்மளோட இயர்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட காது உங்களோட வாய்ஸை கேட்டு பழகிடுச்சினாலே அவங்களுக்கு அந்த பயம் உங்களை விட்டு போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ட்ரெயின் யுவர் இயர்ஸ் டு லிசன் டு யுவர் வாய்ஸ். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது எப்படி பண்ணலாம் அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ 5 டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸில் நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணோம்னா, கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 1 மந்த் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நம்ம தைரியமாக இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிருவோம். ஃபஸ்ட் ஸ்டெப், டாக்கிங் டு யுவர் செல்ஃப். நீங்கள் காலையில் எழுந்திரிச்சிங்க அப்படின்னா நீங்கள் செய்கிற ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் லவுடாக நீங்கள் உங்களுக்கே கேட்குற மாதிரி சொல்லுங்கள். ஐ காட் அப் ஃப்ரம் மை பெட், ஐ எம் ப்ரஷிங் மை டீத், ஐ எம் கெட்டிங் ரெடி டு கோ டு ஸ்கூல். இந்த மாதிரி நீங்கள் செய்கிற ஒரு ஆக்ஷனையுமே சத்தமாக உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. உங்கள் காது நீங்கள் பேசுகிறத கேட்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். சப்போஸ் உங்களுக்கு டெய்லி ஆக்ஷன் சொல்ல போர் அடிச்சதுன்னா, ஏதாவது ஒரு உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை உங்கள் டிஃபன் பாக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஐ ஹாவ் டு பேக் லன்ச் டுடே, திஸ் பாக்ஸ் இஸ் பிக், ஐ வாண்ட் டு பேக் இன் அ ஸ்மால் பாக்ஸ் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை கையில் வச்சுட்டு அந்த ஆப்ஜெக்டை சுற்றியே நீங்கள் பேசுங்க. தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் தட் யூ ஹாவ் டு டூ. செகண்ட் ப்ராக்டிஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸ்டாப் திங்கிங் இன் தமிழ். ஒன்றையும் நீங்கள் தமிழில் யோசித்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது உங்கள் பிரெயின் ஸ்லோ ஆகிடும். ஏன்னா நீங்கள் 2 லாங்குவேஜை ஒரே நேரத்தில் பேச ட்ரை பண்ணுறீங்க. அதனால் முதல்ல தமிழில் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பேசுறதை நிறுத்துங்க. டைரெக்டாகவே இங்கிலீஷ்லேயே யோசித்து பேச ஆரம்பிங்க. எப்படி இங்கிலீஷ்லேயே யோசித்து பேச ஆரம்பிக்குது அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச திங்ஸை பற்றி, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, டெய்லி ஆக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்ஷன்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி சொல்கிறது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி தமிழில் யோசிக்காமல் இங்கிலீஷில் பேசணுன்னா, இப்போது வாட்டர் பாட்டில், ரெட் வாட்டர் பாட்டில், இது கூட இன்னொன்று என்ன சேர்க்கலாம், மை ரெட் வாட்டர் பாட்டில் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் பிரிங் மை ரெட் வாட்டர் பாட்டில். ஸோ ஒரு வார்த்தையாக ஆட் பண்ணிட்டு நம்ம பேசும்போது, இதுக்கு நம்ம ஒரு சென்டென்ஸை ஃபுல்லாக நீங்கள் தமிழில் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது தான் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி சின்னதாக நீங்கள் ஒரு சென்டென்ஸ், ஒரு வேர்டை வச்சுட்டு அந்த வேர்ட் கூட வேறு என்ன ஆட் பண்ணலான்னு பாருங்கள்.
அதை ஆட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வேர்ட்ஸை ஒரு 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 ஆப்ஜெக்ட் கூட வேறு ஒரு இங்கிலீஷ் வேர்டை நீங்கள் சேர்த்து பேச ஆரம்பிக்கும்போது நீங்கள் தமிழில் யோசிக்காமல் இங்கிலீஷ்லேயே யோசித்து பேச ஆரம்பிப்பீங்க. தேர்ட் ஸ்டெப், மிரர் ப்ராக்டிஸ். இப்போ மிரருக்கு முன்னாடி நின்றுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கு அந்த சென்டென்சஸ் தான் பேச ஆரம்பிங்க. மிரரில் எழுந்திரிச்சிட்டு பாருங்கள், ஹலோ குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுங்கள். அப்போது மிரரில் அந்த சைடில் இருக்க கேரக்டராக மாறி ஆன்சர் பண்ணுங்கள். ஹாய் குட் மார்னிங். ஸோ ஹவ் ஆர் யூ? ஐ எம் குட். ஸோ டுவெல் கேரக்டர். ஸோ நீங்கள் வந்து கேள்வி எப்படி கேட்டு பதில் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கான ப்ராக்டிஸை மிரரை பார்த்து பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா லவுடாக பண்ணணும். உங்கள் காதில் கேட்குற மாதிரி பண்ணிங்கன்னா இட் வில் பி நைஸ். ஏன்னா உங்கள் காது தான் கடைசியில் உங்களை ஜட்ஜ் பண்ண போகிறது. ஸோ தட் இஸ் ஆல்சோ அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் தட் யூ ஹேவ் டு டூ. ஃபோர்த் என்ன பண்ணலாம்? இப்போது நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு டே என்ன பண்ணியிருக்கோம், டெய்லி ஆக்ஷன்ஸ் பற்றி பேசியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மிரர் டாக் பண்ணியிருக்கோம். அப்புறம் எப்படி வந்து தமிழில் யோசிக்காமல் இங்கிலீஷில் பேசுறது, நமக்கு தெரிஞ்ச ஒரு வேர்ட்ஸை வச்சுட்டு அது கூட வேறு ஒரு வேர்டை ஆட் பண்ணி பேசியிருக்கோம் இல்லையா? இப்போது இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நமக்கு கரெக்டாக தெரியாது. அப்போ கரெக்டான ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு புக் இல்லை ஒரு நியூஸ் பேப்பர் இல்லை ஒரு மேகசின் இங்கிலீஷில் இருந்ததுன்னா அதை எடுத்து லவுடாக படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா அங்கே புக்கில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு உங்கள் காது யூஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் வந்து யூஸ் ஆக உங்கள் காது நீங்கள் தப்பு பண்ணும்போது உங்களை கரெக்ட் பண்ணி இல்லை இப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கரெக்டான ஸ்ட்ரக்சர் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் லவுட் ரீடிங். ஒரு புக்கை எடுத்து அதை லவுடாக ரீட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு 2 பேராகிராஃப்ஸ் ரீட் பண்ணுங்கள். தட் வில் எங்கேஜ் யுவர் இயர்ஸ். ஸோ உங்கள் காது வந்து உங்களோட வாய்ஸை கேட்டு பழகும்போது அதுவே உங்களோட லாங்குவேஜை கரெக்ட் பண்ணும். ஏன்னா நீங்கள் மற்றவங்க பேசுகிறத யார் கேட்குறது, உங்கள் காது தான் கேட்குது. ஸோ நீங்கள் பேசுகிறது யார் கேட்க போது, அதுவும் உங்கள் காது தான் கேட்குது. ஸோ அது கம்பேர் பண்ணி நீங்கள் எப்படி பேசணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், லிசன் அண்ட் ரிப்பீட். நம்ம எல்லாமே லாங்குவேஜ் எப்படி கற்றுக்கிட்டோங்க? இமிட்டேஷன் தான், மிமிக்ரி பண்ணி தான் கற்றுக்கிட்டோம். நம்ம பேசுகிற ஒரு வார்த்தையுமே நம்மளோட சொந்த வார்த்தை இல்லை. நம்ம ஏற்கனவே யாரோ பேசி கேட்டதை தான் நம்ம மிமிக்ரி பண்ணுறோம். ஸோ அதே தான். இப்போ லிசன் அண்ட் ரிப்பீட். ஏதாவது ஒரு இங்கிலீஷ் மூவி இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு வெப் சீரிஸ் ஏதோ ஒன்று ப்ளே பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு பேசணும்னு நினைக்கும் போது அதை பாஸ் பண்ணிவிட்டு அவங்க எப்படி பேசுகிறாங்களோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். ஸோ ரிப்பீட் பண்ணும்போது அந்த கரெக்டான ப்ரொனன்சியேஷன் அண்ட் ஃப்ளோ உங்களுக்கு வரும். ஒரு லாங்குவேஜ்க்குமே ஒரு மியூசிக் இருக்குது. ஸோ அந்த மியூசிக் அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜும் ஒரு மாதிரி ஃப்ளோ ஆகும். அதை கேட்கும்போதே நம்ம வந்து அது என்ன லாங்குவேஜ்னு கண்டுபிடிச்சிரும் இல்லையா? இப்போ நம்ம சவுத் இந்தியன் லாங்குவேஜ் மலையாளம், தமிழ், தெலுங்கு எல்லாத்தையும் வந்து நமக்கு தெலுங்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அதை பேசுறதை வச்சு நம்ம தெலுங்குன்னு சொல்லுவோம். மலையாளம் பேசும்போது இது மலையாளம்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு லாங்குவேஜுக்கும் உள்ள மியூசிக் அதே மாதிரி தான் இங்கிலீஷ்க்கும் ஒரு மியூசிக் இருக்குது. அதை நீங்கள் கேட்க தான் வந்து உங்களால் அந்த மியூசிக்கை உங்களால் கேப்சர் பண்ண முடியும். ஸோ லிசன் அண்ட் ரிப்பீட். நீங்கள் கேட்டு சப்போஸ் யாரோ உங்கள் ஆஃபீஸில் பேசுகிறாங்க, அந்த ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவங்க எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி ரிப்பீட் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் லிசன் அண்ட் ரிப்பீட். ஸோ மிமிக்ரி பண்ணுறது தான் லாங்குவேஜ், அது தப்பு கிடையாது. ஸோ யூ ஹாவ் டு லிசன் டு லாங்குவேஜ் அண்ட் ரிப்பீட். கீப் லிசனிங். நீங்கள் எவ்வளோக்கு இங்கிலீஷ் கேட்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க. ஸோ மற்றவங்க பேசுறதை மட்டுமே கேட்டுட்டு இருந்தோம்னா நம்மளோட மவுத்தை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா, அந்த எக்ஸசைஸை நம்ம மவுத்துக்கு கொடுக்கலன்னா நம்ம பேசவே போகிறதில்ல. எப்படி ஜிம்முக்கு போயிட்டு நம்ம ட்ரெயின் பண்ணால் வந்து இப்போ ஒரு கையை நம்ம டெவலப் பண்ணோம் அப்படின்னா வி டு ஹேண்ட் எக்ஸசைஸ். இப்போ லெக் பண்ணோன்னா லெக் எக்ஸசைஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம பேசணுன்னா வி ஹாவ் டு ட்ரெயின் அவர் மவுத் டு டாக் இன் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு உன்னோட மவுத்தை நீ ட்ரெயின் பண்ணணும். நம்ம மைண்டில் மட்டுமே பேசி ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன தான் இங்கிலீஷ் கிராமர் தெரிஞ்சாலும் வொக்காபுலரி தெரிஞ்சாலும் நம்ம மவுத்துக்கு அந்த ப்ராக்டிஸை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம மவுத் வந்து அந்த லாங்குவேஜை பேச அலோவ் பண்ணாது. ஸோ யூ ஹாவ் டு ட்ரெயின் யுவர் மவுத் டு டாக் த லாங்குவேஜ். இந்த 5 ஸ்டெப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த 5 ஸ்டெப் மறக்காமல் கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 30 டேஸில் நீங்கள் ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிருவீங்க.